சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 74 வயது ஆகுது. அதாவது இந்த வருஷத்தோட அவர் சினிமா துறையில் காலெடுத்து வச்சு 50 வருஷம் ஆக போகுது. இதனால் சூப்பர் ஸ்டார் 50 அப்படின்னு பிரம்மாண்டமான விழாவை கொண்டாட போகிறாங்க. இந்த விழாவுக்கு பிஎம்லேருந்து சிஎம் வரைக்கும் மிக பெரும் பிரபலங்கள் எல்லாருமே இந்த விழாவில் கலந்துக்க போகிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பாராட்டு விழா நடத்த போகிறாங்க. இதனால் இந்த வருஷம் கோலாகலமான வருஷமாக இருக்கும் ரஜினிகாந்தோட ரசிகர்களுக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த கூலி திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியரிலே ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். மேலும் ஜெயிலரோட சாதனையை முறியடிக்கும் விதமாக இருக்கும் என சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் இப்போ போய்கொண்டிருக்கு. இந்த ஷூட்டிங்கோட இந்த படத்துடைய ரஜினிகாந்த் போர்ஷன்ஸ் ஓவர் ஆக போதாம். அதை தொடர்ந்து மார்ச் மாதத்தோட எண்டிங்கில் இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆகிடும் என சொல்லப்படுது. அதை தொடர்ந்து இந்த படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் இல்லை, இந்த படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. அண்மையில தான் இந்த படத்துடைய முதல் சிங்கிள் பாடலை விட்டிருந்தாங்க. இந்த பாடலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்பவே யங்காக இருக்காரு. அவருடைய டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து இளம் நடிகர்களே இந்த அளவுக்கு டான்ஸ் ஸ்டெப்ஸ் போடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இந்த 74 வயதிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மக்களுக்காக, அதாவது அவரோட ரசிகர்களை மகிழ்விற்கத்திற்காக இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுக்கிறாரே, கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரை பாராட்டி ஆகணும்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. லோகேஷுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறத பார்த்துட்டு, என்ன மனுஷன் இவர் டூப்பே போடாமல் நடிக்கிறாரே, நம்ம ஏஐ டெக்னாலஜி மூலமாக டூப் போட்டு அவருடைய போர்ஷன்ஸை ஓவர் பண்ணலான்னு பார்த்தா ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காரு, நானே தான்ப்பா நடிப்பேன், கண்டிப்பாக நீ ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடாது, டூப் கலைஞர்களையும் வெளியே அமைச்சிடு, ஏன்னா இது என்னோட படம், ரசிகர்கள் என்னை நம்பி தான் படத்தை பார்க்கறதுக்கு வராங்க, அதனால் கண்டிப்பாக நானே தான் இந்த படத்தை நடித்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் நடிக்கிறத பார்த்து ரொம்பவே வியந்து போயிருக்காரு லோகேஷ் கனகராஜ். இப்போ சமீபத்தில் சென்னையில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஷூட்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோடைய டெடிக்கேஷனை பார்த்து லோகேஷ் ரொம்பவே வியந்திருக்காரு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இந்த ட்ரெய்லரில் ஏப்ரல் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா ஆகஸ்ட் மாதம் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் ட்ரெய்லர் கட்ஸ் இப்போ போய்கொண்டிருக்கான். இந்த ட்ரெய்லரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் இல்லாமல் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா என்னென்ன கேரக்டர்ஸ் எப்படி இந்த படத்தில் நகர போகிறாங்கன்றதை காமிக்க போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.